அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய இந்திய தாய் திருநாடு இன்று மகிழ்ச்சியோடு மிக எழுச்சியோடு உணர்வுபூர்வமாக தன்னுடைய 73வது குடியரசு தின விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்ல நாள், நல்ல நேரம். இந்திய தாயின் பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் நாம் இதை அனுபவித்து உணர்ந்து மகிழ்ந்து போற்ற வேண்டும். எந்தவித மாற்று கருத்துக்களுக்கும் இடம் கிடையாது. இந்த விடுதலையானது, இந்த மக்களாட்சி தத்துவமானது அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடவில்லை. பலருடைய தியாகத்தினால், பலருடைய வாழ்வினால் கிடைக்கப்பட்ட மிக அற்புதமான ஒரு பொக்கிஷம் இந்திய குடியரசு தத்துவம் என்பது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்தியா குடியரசாக அறிவிக்கப்படுகிறது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் முழுமையாக நிறைவு பெற்று அமலுக்கு வந்த நல்ல நாள் இது. அந்த வீர தலைவர்களுக்கு, தியாக தலைவர்களுக்கு நாம் நன்றி உணர்வுடன் முதலில் அஞ்சலி செலுத்த வேண்டும். அதை என்றைக்கும் மறந்துடக்கூடாது. முக்கியமான விஷயம். கடந்த கால வரலாற்றை, இந்த சுதந்திரமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்த ஒவ்வொரு தலைவர்களையும் பல பேர் பலதை இழந்து நமக்கு இதை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய இழப்பிற்கு, அவர்களுடைய தியாகத்திற்கு நம்முடைய வீர வணக்கங்களை நிச்சயமாக செலுத்த வேண்டும். அருமையாக அதை நினைத்து பார்த்து அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்த வேண்டியது நம்முடைய ஒவ்வொரு குடிமகனுடைய கடமையாகும், பொறுப்புணர்வாகும். இந்த நல்ல நாளிலே ஒவ்வொரு தலைநகரங்களிலும், மாவட்ட தலைநகரங்கள், மாநில தலைநகரங்கள், இந்தியாவுடைய தலைநகரமாகிய டெல்லி, எல்லா இடங்களிலும் தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், ஒவ்வொரு இடங்களிலும் நாம் தேசிய கொடியை ஏற்று மரியாதை செய்கிறோம். நாட்டிற்கு நம்முடைய அர்ப்பணிப்பு உணர்வை, மரியாதையை வெளிப்படுத்துகின்ற நல்ல நாள். இதில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நம்மால் நாட்டுக்கு என்ன செய்ய முடிகிறது? குறைகளை புறந்தள்ளி, 1000 குறைகள் இருந்தாலும், 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், நம்முடைய தாய் நமக்கு தாய் தான். அதே போல் நம்முடைய தாய் நாட்டில் கடந்த காலங்களில் எத்தனையோ தடைகளை தாண்டி இந்த அளவிற்கு வளர்ச்சியை எட்டியுள்ள இந்திய தாய் திருநாட்டில் பல்வேறு வேற்றுமைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், கலாச்சார மாறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் நாம் அடிப்படையில் இந்தியர்கள் என்ற மாபெரும் உணர்வை பெற்றிருக்கிறோம். அதை என்றும் இழந்து விடாமல் போற்றி பாதுகாக்க வேண்டும். ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். எல்லோருக்கும் அந்த பொதுநல சிந்தனை என்பது வர வேண்டும். ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியாது. அது ஊர் தலைவரிலிருந்து ஆரம்பித்து மாவட்ட தலைவர் தொடங்கி மாநில தலைவர் வரை அனைத்து தலைவர்களிடமும், தொண்டர்களிடமும், உறுப்பினர்களிடமும், குடிமக்களிடமும் நிச்சயமாக அந்த உணர்வு பிரதிபலிக்கும். என்னால் இந்த நாட்டுக்கு என்ன நல்லது செய்ய முடியும்? அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்யாமல், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காமல் இருக்கிற வளங்களை எப்படியெல்லாம் பாதுகாக்க முடியும்? என்னுடைய நிலையிலிருந்து, நான் தனியாரில் இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, பொது வாழ்வில் இருந்தாலும் சரி, என்னுடைய நிலையிலிருந்து இந்த நாட்டிற்கான என்னுடைய சிறு பங்களிப்பை எந்த விதத்தில் என்னால் அளிக்க முடியும்? அது என்னுடைய அறிவாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம். அது என்னுடைய நாட்டை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். இந்த நாடு என்னுடைய நாடு என்று நாட்டை நேசிக்கின்ற பண்பை நாம் முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல பேருக்கு நாட்டுப்பற்று குறைந்து வீட்டுப்பற்று அதிகமாகிவிட்டது. என் வீடு, என் குடும்பம், என் மக்கள் என்ற நிலை தாண்டி பொதுநல சிந்தனை படைத்த தலைவர்களை நாம் வணங்கி வரவேற்க வேண்டும். அவர்களை வாழ்த்து மகிழ்கின்றோம். அப்படிப்பட்டவர்கள் இன்று காண கிடைப்பதற்கு மிக அபூர்வமாக இருந்தாலும், எதிர்வரும் காலங்களில் இளைஞர்கள் கையில் நல்லதொரு பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும். ஏற்றமிகு இந்தியா நல்ல வகையிலே வளர்ச்சியை காண வேண்டும். இங்கு கிடைக்கின்ற வசதிகளை பயன்படுத்தி படித்து விட்டு வெளிநாட்டுக்கு வேலை பார்ப்பது தவறல்ல. ஆனால் அங்கு சம்பாதித்த பொருட்களை எல்லாம் நம்முடைய மண்ணிலே முதலீடு செய்து இந்தியாவை எவ்வாறு வளப்படுத்தலாம் என்கிற சிந்தனை இளைஞர்களுக்கும் இளம் தொழிலதிபர்களுக்கும் கட்டாயம் வர வேண்டும். ஸோ நம்மளால் முடிந்தவரை எப்படி நம்முடைய நாட்டை முன்னேற்ற முடியும், இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்கிற பொதுநல சிந்தனை சிறு வயதிலிருந்தே நமக்கு ஊட்டப்பட வேண்டும். கல்லூரி பருவம் தொடங்கி பள்ளி பருவத்திலிருந்து எல்லா நிலைகளிலும் மாணவர்களுக்கு தன்னை தாண்டி சிந்திக்கின்ற, தன்னுடைய சமுதாயத்தை பற்றி சிந்திக்கின்ற நல்லதொரு சூழல் ஏற்படுத்தி தர வேண்டும். எல்லோர் மனதிலும் மகிழ்ச்சி ததும்ப வேண்டும். இருக்கிற குறைகள் எல்லாம் குறைய வேண்டும். வளங்கள் பெருக வேண்டும். எல்லோரும் மன நிம்மதியுடன் வாழ வேண்டும். முதலில் பாதுகாப்புடன் வாழ வேண்டும். சமூக நீதி தழைக்க வேண்டும். சமத்துவம் நிச்சயமாக பெருக வேண்டும்.
இந்திய தாயினுடைய மக்கள் அனைவரும் உருதாய் மக்களாக பாரபட்சமின்றி வடக்கு மேற்கு கிழக்கு தெற்கு என்றெல்லாம் பிரித்து பார்க்காமல் அனைத்து மாநிலங்களும் அனைத்து யூனியன் பிரதேசங்களும் சரிசமமாக நிறைவான வளர்ச்சியை, நிம்மதியான வளர்ச்சியை கண்டு இந்தியா வளர்ச்சியான பாதையில் வீறுநடை போட வேண்டும். அதை காண்கின்ற சூழல் விரைவில் வர வேண்டும். தீவிரவாத பிரச்சனைகள், மற்ற குழப்பங்கள், இயற்கை பேரிடர்கள் எல்லாம் குறைய வேண்டும். இந்த குடியரசு தின நல்ல நாளில் அரசுக்கு நம்மால் முடிந்த நல்ல ஒத்துழைப்பு கொடுப்போம். நம்மால் முடிந்த நல்ல சமூக சிந்தனையை பயன்படுத்தி இந்த சமூகத்தை, நமது ஊரை, நமது நாட்டை, நமது இருப்பிடத்தை எவ்வாறு வளமிக்கதாக மாற்ற முடியும் என்ற நல்ல சிந்தனையுடன் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டாட வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவுடைய பெருமை. எத்தனை கலாச்சாரங்கள், எத்தனை பண்பாடுகள், எத்தனை மொழிகள், எத்தனை உணவு பழக்கங்கள், இவ்வளவு வேறுபாடுகளையும் கடந்து ஏதோ ஒன்று நம்மை பின்னி பிணைக்கிறது. அதுதான் இந்தியா என்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி. இந்தியா என்பது மிகப்பெரிய வல்லரசாக விரைவில் மாற வேண்டும். இந்திய தாய் திருநாடு உலக நாடுகளுக்கெல்லாம் முன்னோடி நாடாக மாற வேண்டும். அதற்கு நல்ல மனம் படைத்த, திறமையான, சமூக சிந்தனை கொண்ட, சேவை மனப்பான்மை கொண்ட தன்னலமில்லா தலைவர்கள் கண்டிப்பாக எதிர்காலத்திலே வந்து பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு மிக சரியான முறையில் எல்லோரையும் வழிநடத்தி அரவணைத்து செல்ல வேண்டும். இறைவனுடைய அருள் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும், அவர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கட்டும். இந்திய தாய் உங்களை நிறைவாக மகிழ்வித்து, உங்களை எல்லாம் வளப்படுத்தி, தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பது போல் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் மகிழ்ச்சியுடன் இந்திய தாயை போற்றி வணங்கி நம்முடைய நாட்டின் பாரம்பரியத்தை, பெருமையை, கலாச்சாரத்தை உலகத்திற்கு முன்னெடுத்து செல்வோம். குறைகளையே கூறிக்கொண்டு பின்னோக்கி செல்லாமல் இருக்கிற குறைகளை சரிப்படுத்தி கொண்டு எவ்வாறு முன்னேறுவது என்கிற நல்ல கருத்தை நாம் வளர்த்து கொள்வோம். பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி நம்மால் எந்த அளவுக்கு வளர முடியும், சாதிக்க முடியும் என்கிற சரியான பாதையிலே, சரியான திசையிலே நாம் நம்முடைய பயணத்தை முன்னெடுப்போம். நிச்சயமாக இந்தியா வளர்ச்சி பெறும், வலுப்பெறும், மிகப்பெரிய வல்லரசாக உருவெடுக்கும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த 73வது குடியரசு தின விழாவிலே உங்கள் அனைவருக்கும், அனைவர் சார்பாக, குறிப்பாக லூர்தஸ் தொலைக்காட்சி நிறுவனத்தார் சார்பாக இதை கண்டுகொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் 73வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். நன்றி.